ஃப்ளிப்கார்ட் சம்பவம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பெருசாக வேலை கிடையாதுங்க. அதனால் மரம் அறுக்கிறவங்க வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த மரத்தெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளையெல்லாம் எடுத்து போட்டோன்னா மஞ்சள் வேவிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரைக்கி எடுத்து அட்டி போட்டுட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பட்டன் மஷ்ரூம்னு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஆஷ்ரம் மஷ்ரூம்னு. சரி அதை அப்படியே வச்சா வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் இன்னொரு பேட்ச் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே வந்திருந்தது. இது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நான் நார்மலாக வைக்கோல் மட்டும் வச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு தழைஞ்சு வந்திருந்தது. சரி வீட்டு யூஸ்க்கு அது ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. உங்களுக்கு இந்த ஆஷ்ரம் மஷ்ரூம் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. டேஸ்ட்டும் நார்மலாக அந்த கொடைக்கானல் மாதிரி ஓரளவுக்கு அந்த கொடைக்கானல் அளவுக்கு டேஸ்ட்டு வந்துருந்துச்சு. சரி இன்றைக்கி இதை குழம்பு வச்சு சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியிருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் 1 கிலோ ஆர்டர் போட்டிருந்தேன் விதை. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோ வேஸ்ட்டாக போயிடும்ல சும்மா அப்படியே போட்டிருந்தேன். அதனால் நம்ம வீட்டு யூஸ்க்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. நல்லாவே வளர்ந்துருந்தது. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. சில்லி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்ததுன்னா சில்லி போட்டு சாப்பிட்றேங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.